பணித்துளிகள் டிசம்பர் 26, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கற்களும் பேசும். தியான வசனம் லூக்கா 16:40. அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரித்திர ஆசிரியர்கள் பாபிலோனை பற்றி எழுதும்போது பாபிலோனை ஆண்ட கல்தேயர்களில் கடைசி அரசன் நபோனிடஸ் என்று சொல்லுகிறது. ஆனா வேதாகமோ பெல்ஷாத்சார் என்று குறிப்பிடுகிறது. இதை வைத்து பல கிறிஸ்தவர்கள் வேதாகமம் சொல்வதையெல்லாம் நம்ப முடியாது, ஏனெனில் அது சொல்லுகிற வரலாற்றிலே தவறு இருக்கிறது என்று பேசி வந்தார்கள். வேதாகமோ தேவனுடைய வார்த்தை என்று மேன்மைப்படுத்த வேண்டியவர்களே அவ்வாறு பேசுவது கொஞ்சம் வேதனையான காரியம்தான். ஒருமுறை இயேசுவை புகழ்ந்து சீடர்களும் மற்றவர்களும் பாடிய போது பரிசேயர்கள், போதகரே, உம்முடைய சீடர்களை அதட்டும் என்றார்கள். பரிசேயர்கள் தான் இயேசுவை புகழ்ந்து பாடியிருக்க வேண்டும், ஏனென்றால் யூத தேசத்தின் பக்திமான்கள் அவர்கள்தானே. ஆனா அவர்கள் பாடக்கூடாது என்று அதட்டினார்கள். அப்பொழுது ஆண்டவர், இவர்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்றார். ஆம், சில சமயங்கள்ல கல்லுகள் பேசத்தான் செய்கிறது. எப்படி? வேதாகமத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய கிறிஸ்தவர்களே, இந்த தானியேல் புத்தகத்தை நம்ப முடியாது, இது தீர்க்க தரிசனம் அல்ல, எல்லா சம்பவங்களும் நடந்து முடிந்த பிறகு யாரோ ஒருவன் நடக்க போவது போல எழுதியிருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது கல்லுகள் பேச ஆரம்பித்தன. சிப்பார் என்னும் இடத்துல நபோனிடஸ் உருளை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த உருளையில நபோனிடஸ் தன் மகன் பெல்ஷாத்சாரை பற்றி எழுதியிருக்கிறார். தொல்பொருள் ஆராய்ச்சி நமக்கு தருகிற தகவல் இதுதான். நபோனிடஸ் ஆட்சிக்கு வந்து 3வது ஆண்டில் அவன் தன் மகன் பெல்ஷாத்சாரை இணை அரசராக நியமித்து அவரிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு சந்திர கடவுளின் கோயிலை பழுது பார்க்க சென்று விட்டார். அப்படியானால் நபோனிடஸ் தேசத்தின் 1ஆம் அதிகாரி, பெல்ஷாத்சார் 2ஆம் அதிகாரி. எனவே பெல்ஷாத்சாரால் கொடுக்கப்படும் உயர்ந்த பதவி 3ஆம் அதிகாரி எனும் பதவி. அந்த பதவியை அவன் தானியேலுக்கு கொடுத்தான் என்று தானியேல் 5:29 வாசிக்கிறோம். கிரேக்க ஆசிரியர்களுக்கு தெரியாத உண்மை தானியேல் புத்தகத்தை எழுதியவருக்கு தெரிந்திருந்தது. அதற்கு காரணம், கிரேக்க ஆசிரியர்கள் பிற்காலத்துல எழுதினார்கள். தானியேலோ பெல்ஷாத்சார் காலத்துல வாழ்ந்தவர். அதனால அன்றென்ற தகவலை அவர் எழுதி வைத்திருந்தார். உங்களுக்கு தெரியாத காரியங்கள் பல உள்ளன. கிறிஸ்தவர்கள் பேச தவறிய போது நபோனிடஸ் உருளை, அதாவது கல் பேசியது. வேதாகமோ பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டது என நாம் நம்பலாம். இன்றைக்கு நாம் பேச மறுக்கும் போது, ஒருவேளை மற்றவர்களைப் போல நாம் பேச மறுக்கும் போது, அதை நம்ப மறுக்கும் போது கற்கள் பேசுகிறது. நாம் அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.